பெட் கடையிலேருந்து என்ன கொரியர் வந்திருக்கு? ஃபிஷ் இல்லைம்மா, CO2 சிஸ்டம் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்பா. அன்பாக்சிங் பார்க்கலாமா? விஹான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விஹான் இது ஃபிஷ் டேங்க்குமா? இது விஹான் வெயிட் பண்ணு விஹான் ப்ளீஸ் விஹான். விஹான் கையிடு விஹான் ப்ளீஸ். வெயிட் பண்ண வை பில்லு வச்சுடு. வெயிட்டா இருக்கா? வெயிட் பண்ணு. எதனால நம்ம டிவைஸ் இது ஆர்டர் பண்ணியிருந்தோம் CO2 சிஸ்டம்? ஏன்னா நம்ம செட் பண்ணது பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பிளாஸ்ட் விஹான் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். கை கட்டாயிடுமா, டச் பண்ணாத. அது ஒன்றும் டாய் கிடையாது விஹான், CO2 சிஸ்டம் ஃபிஷ் டேங்க்காக. அப்பா பாட்டில் அங்கே வச்சிருந்தாருல, 2 பாட்டில் வச்சிருந்தாருல, அது என்னாச்சு? அந்த பாட்டில் காணோம். இப்போ என்னாச்சு? அந்த பாட்டில் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சுமா. நம்ம ஊருக்குலாம் போனோம்லம்மா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிலிண்டர் வந்துச்சு. ரெகுலேட்டர்ல இருக்கும். ரெகுலேட்டர் நல்லா ஹெவியா இருக்கு. ஆமா, வெயிட்டா இருக்கு. இப்போ இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். விஹான் அதுக்குள்ள பபிள் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டியா? வாவ், இது என்ன? இதுலயும் இது வருதா? ஸ்டீல் தான். ஓகே, ப்ராடக்ட் நல்லா வந்து. ஹலோ, இது எங்களோட பிளான்டட் அக்வாரியம். ஹலோ, பிளான்டட் அக்வாரியம்க்கு CO2 சிஸ்டம் ரெடி பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிளான்டட் அக்வேரியத்துக்கு ஒரு DIY CO2 சிஸ்டம் சிலிண்டர் செட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 பாட்டில் சிஸ்டம் வச்சுட்டு இருந்தோம். அது நிறையா இஷ்யூஸ் வருது, எங்கேயும் ட்ரிப்பெல்லாம் போக முடியல. அதனால் CO2 சரியாக சப்ளை பண்ண முடியல. அதனால் நம்ம இப்போ வந்து DIY CO2 சிலிண்டர் வித் ப்ரெஷர் வேல்வோட வாங்கியிருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த DIY CO2 சிலிண்டரை வந்து பெட் கடையில் வாங்கினோம். இது வந்து 2 லிட்டர் சிலிண்டர். இட் கம்ஸ் வித் அன் வேல்வ், ப்ரெஷர் வேல்வ் அண்ட் ப்ரெஷர் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இது வந்து பபுள் கவுண்டர். இது வந்து தனியாக தான் வாங்கணும். இது ரெண்டுமே சேர்த்து 4500 வருது. இது தனியாக வந்து 350 வருது. அதெல்லாம் இது 3 சேர்ந்து ஷிப்பிங் பண்ணுறதுக்கு 120 சார்ஜ் பண்ணாங்க டு கோயம்புத்தூர். இப்போ எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் பேக்கிங் சோடா, சிட்ரிக் ஆசிட் அண்ட் 300 ml வாட்டர். இப்போ ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா உள்ளே போட்டுக்கலாம்.
ஹெவியாக இருக்கும் போல் அந்த சிலிண்ட்ரு. இப்போ சிட்ரிக் ஆசிட் போட்டுக்கலாம். நல்லா ஒட்டுக்கா போட்டுற வேண்டியதான். ஓ, இந்த சிலிண்டரில் ரெண்டுமே ஒன்றாவே போட்டுறணும் இல்லையா? இது எவ்வளோ மந்த்ஸ் வரும்? செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். யாரும் அந்தளவுக்கு ஃபுல் ரிவ்யூ போட்டதில்லை. ஓகே, லெட்ஸ் செக். 1 bubble per second வச்சு பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வருதுன்ட்டு. பெரிய காஸ்ட் ஒன்றும் இல்லை. சிட்ரிக் ஆசிடும் அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் வருமா? 2 மந்த்ஸ்க்கு மேலே வரும் கண்டிப்பாக. ஒரு ரிவ்யூவில் பார்த்தேன் ஷூட் 5 மந்த்ஸ்க்கு வருதுன்னு போட்டுறாங்க. பார்ப்போம். ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் ஒட்டுக்கா உள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரெஷர் கேஜ் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. எந்த சைட் திரும்புதுன்னு பார்த்துக்கோங்க ஆல்வேஸ். ஏன்னா இப்போ நம்ம போட்டோன்னே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு க்ளோஸ் பண்ணி தண்ணி ஊற்றோன்னா க்ளோஸ் பண்ணுமா? ஆமாம், ஒரு மிக்சிங் வேணால் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் ஒரு 45 degrees ஆங்கிளில் இன்க்ளைன் பண்ணிட்டு எவ்வளோ ml தண்ணி இது? 300 ml தண்ணி. சவுண்ட் கேட்குது. உடனே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. CO2 ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லெட்ஸ் க்ளோஸ். க்ளோஸ் ஆக மாட்டேங்குதா? வேல்வை க்ளோஸில் வச்சுக்கோங்க மெயினாக. அவ்வளோ. ஓகே, சூப்பர். வேல்வை க்ளோஸில் இருக்குது. க்ளோஸ் அப்பில் கரெக்ட் க்ளோஸில் இருக்குது கம்ப்ளீட்டாக. ஆன் ஆஃப். ஓகே, நல்லா டைட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தா சில்லாக ஆரம்பிச்சிருச்சு. ரியாக்ஷன் ஆகிறது சமைச்சில்ல. ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெஷர் காமிங்க. லெவல் தெரியுதா? ஆல்மோஸ்ட் 100 இல்லை அரௌண்ட் 100 இருக்கு. உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஒரு 6 hours டைம் கொடுத்தா ஃபுல்லாக ப்ரெஷர் வந்து இந்த க்ரீன் இண்டிகேட்டர்கிட்ட வந்துடும். ஓ, அது அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ் டேங்க்கில் கனெக்ட் பண்ண முடியுமா? ஆமாம், இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். வேல்வ் வந்து மார்னிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ என்ன டைம்? நைட் 10:30. பபிள் கவுண்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பபிள் கவுண்டர். ஓகே. இது மேலே ஓப்பன் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். 3/4 தண்ணி ஊற்றிக்கலாம். பபிள் கவுண்டரில் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். 3/4 ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் பண்ணி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி லாக் ஆச்சு. சூப்பர். ஏற்கனவே இருக்க டிஃப்யூசரில் கனெக்ட் பண்ணிடலாம்.
இதையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். டிஃப்யூசர் இஸ் டன். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுதுல்ல. 100க்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு. காலையில் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த எண்டை நல்லா டைட்டாக நம்ம ஷ்ரிம்பெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்னெயில் பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு. CO2 இதோட மாட்டியாச்சு. இது கூட ஒரு ஏற்கனவே இருந்த ஆன் ஆஃப் ஏற்கனவே இருக்குது. ஏன்னா அடிக்கடி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை இதில் வேலை. ஸோ செட் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு நான் ரிட்டர்ன் வால்வ் இருக்குது. அப்புறம் டிஃப்யூசர். தண்ணி இதில் வந்து இதுக்கு மேலே போகாது. இப்போ நான் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்ட்டு. ஓகே, குட் நைட் கைஸ். குட் நைட். ஆல்சோ ஒன் குட் நியூஸ், நம்ம ஷ்ரிம்ஸ் எல்லாம் நிறைய குட்டி போட்டிருக்கு. ஒரு குட்டியும் வெளியே காணோம். இங்கே மார்னிங் டைம் பார்த்தா அப்படி கொச. ஃபஸ்ட்டு இந்த வேல்வை திறந்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். ஓகே, எவ்வளோ இருக்குது? 300-ஆ? 300 தானே? kg/cm இருக்குது. ஓகே, ஸ்லோவாக இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன் பபிள் பெர் செகண்டா? அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேல்வ் ஓப்பன் பண்ணியாச்சு. மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 1 bubble per second. வாவ், ரிலீஸ் ஆகுது. செம்மையாக இருக்கு. இன்னும் ஸ்லோ பண்ணுமா? சரியாக இருக்குமா இருந்தது? இன்னும் கொஞ்சம் வைக்கணும். கொஞ்சம் அடைச்சிருக்கு டிஃப்யூசரு, அது சரி பண்ணணும். க்ளீன் பண்ணால் சரியாயிடும் இல்லையா? ஆமாம், ஆல்ஜி ஃபார்ம் இருக்குது. ஓகே தான். வாட்சிங். சொல்லுங்கள். Thanks for watching. Please subscribe and press the like button.